வார்த்தைக்கு உங்களை வரவழைக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, வலங்கரத்தாலே உன்னை பாதுகாப்பேன். வலது கை என்ன குறிப்பிடுகிறது என்றால் அவருடைய பலன். அவருடைய வலது கரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்கி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தின் பலத்தினாலே நம்மை தாங்குவார். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். ஆமென். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத்திலே நமக்கு துணையாயிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு துணை செய்து நம்மை நடத்துவார். ஆபத்து நேரத்திலே எனக்கு யாரும் இல்லையே, கூட யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்க பக்கத்தில் இருக்கிறேன், உங்க வலது பக்கத்தில் இருக்கிறேன். தாவீது எப்போதும் சொல்லுவார், கர்த்தரை நான் என் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படாதிருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். நாம் அவருடைய வலது கரத்திலே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் நரவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். ஒருவேளை இந்த உலக தாய் நம்மை மறந்துடலாம். தாய் தன் குழந்தையை, தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்முடைய ஊரில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் பெண் பிள்ளைகள்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை, ஆண் பிள்ளையை மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தேற்றப்படுகிறோம். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒரே ஒரு பாதுகாப்பு தான் நமக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய கரம், அவருடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். அதான் சொல்றார், பயப்படாதே, வலது கரத்தினால் உன்னை பாதுகாப்பேன். God bless you. Have a wonderful day. Amen.